यहाँ फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं, फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं, यहाँ पे फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं यहाँ पे। आप आगे आ जाइए, आप आगे आ जाइए सर, आप आगे आ जाइए, मेरे को यार नोट करना चाहिए। Why you are not letting my phone to be taken up? You understand, sir? Article 32 as a free individual. This is a fundamental right. आपका फोन यहाँ रखा जाएगा, मैं फोन नहीं रखने वाला नहीं हूँ, ना मैं रखूंगा। வணக்கம். இந்த நாட்டு பயந்தாங்கோலி மகாராஜாவுடைய நடுக்கத்தை இன்னைக்கு கார்த்தால உலகமே பார்த்து, இந்த நாட்டு மகாராஜா மட்டுமல்ல, மகாராஜாவுடைய மந்திரிகள் அவர்களும் ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஒரு தனி நபரை பார்த்து, இந்த புத்தகத்தை பார்த்து, இந்த புத்தகத்தை பார்த்தாலே இந்த நாட்டு மகாராஜாவிற்கு, அவருடைய சிப்பாய்களுக்கு, அவருடைய மந்திரிகளுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. இன்று காலை சோனம் வாங்சு என்கிற ஒரு தனிநபர், எலும்புந்தோளாக இருக்கக்கூடிய ஒரு தனிநபர், வயது 59, அதிகாரத்தில் இல்லை, பவர் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, அரசியல் கட்சியிலும் இந்த நபர் கிடையாது. இவரிடம் இருக்கிறது இந்த ஒரே ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தையும் தாண்டி காந்தியிசம் என்கிற ஒரு மந்திரம், அமைதி, அஹிம்சா, கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸியை நம்பக்கூடிய இந்த நபர், அவர் கையில் எடுத்த அதே ஆயுதம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த உண்ணாவிரத போராட்டத்தை மகாத்மா காந்தி கையில் எடுத்தாரோ, எந்த கான்ஸ்டிடியூஷனை மகாத்மா காந்தி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரோ, இதை பிடிக்காத ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து, அதே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற அதே கூட்டம் தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து. அதனால்தான் இந்த புத்தகத்தை எடுத்தாலே பயந்து நடுநடுக்கி போகிறார்கள் இந்த நபர்கள், இந்த கோழைகள். இன்று காலை சோனம் வாங்சு என்கிற இந்த நபர் கடந்த 21 நாட்களாக இந்த நாட்டு இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக போராடி வந்த இந்த நபரை வலுக்கட்டாயமாக பெட்ஷீட்டில் தூக்கி சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இத்துடன் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற ஏராளமான செய்திகள், சர்ச்சைகளையும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இங்கேதான் ட்விஸ்ட் நடந்தது. கடந்த 24-25 நாட்களாக எந்த சோனம் வாங்சு அந்த மேடையில் இருந்தாரோ, அவர் ஒரு சோனம் வாங்சு கிடையாது. அவரை போன்ற ஆயிரக்கணக்கான சோனம் வாங்சுவை தயார் செய்துதான் போயிருக்கிறார். அடுத்த நிமிடம் அபிஜித் தீப்கே, நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்க போகிறேன் என்று அவர் உட்கார். அவருடன் மற்ற 4-5 நபர்கள் உட்கார்றார். ஏற்கனவே இந்த போராட்டத்தில் 21 நாட்களாக சோனம் வாங்சுவுடன் போராடி வந்த போராளிகள், உண்ணாவிரதத்தில் இருந்த அந்த போராளிகளும் நாங்க இங்கிருந்து போகணும், ஆயிரக்கணக்கான சோனம் வாங்சு உருவாக்கினார் என்று கூறினேன் இல்லையா? பெங்களூர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னையிலிருந்து அங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பெட்ஷீட்டை கொண்டு வருவீர்கள், எத்தனை சோனம் வாங்சுவை இதற்கு மேல் நீங்க தூக்குவீர்கள். ஜந்தர் மந்தர்ல இருந்து நீங்க கலைக்கலாம், தமிழ்நாட்டில இருந்து, கர்நாடகாவில் இருந்து, மகாராஷ்டிராவில் இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிசா, கேரளா, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சோனம் வாங்சு அமர போகிறார். எத்தனை சோனம் வாங்சுவை நீங்க கைது செய்ய போறீர்கள் எனக்கு தெரியாது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. அபிஜித் தீப்கே, இவருடைய உண்ணாவிரத போராட்டம் ஒரு பக்கம், சோனம் வாங்சுவை சர்ஜர்ஜங் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். சன்சத் சலோ என்கிற ஒரு போராட்டம் ஜூலை 20ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஜந்தர் மந்தரிலிருந்து தொடங்கி பார்லிமெண்ட் வரை ஒரு மார்ச். இந்த மார்ச்சில் ஏராளமான நபர்கள் வரப்போவதாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் வந்தது. அதற்கு முன்பு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் மக்கள் கூட்டம் இங்கே வர தொடங்கிவிட்டது என்றால் ஏற்கனவே அது வந்ததுதான். சோனம் வாங்சு என்கிற அந்த பேருக்காக
அவருடைய சாக்ரிஃபைஸிற்காக மக்கள் அங்க வர தொடங்கினார்கள். இந்த இடத்தில் தான் இந்த நபரை தூக்கிட்டால் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு அல்பாசைகள் அரசாங்கம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர்கள் இதே வேலையை பார்த்திருக்கிறார்கள். எனிவேஸ், சோனம் வாங்சூ இப்ப மருத்துவமனையில இருக்கிறார், சப்தர்ஜங் மருத்துவமனை. அவருடைய மனைவி கீதாஞ்சலி அவர்கள் தன்னுடைய அட்வொகேட்டுடன் அங்க போய் பார்க்கும்போது நேற்று 4.5 கிரெட்டனைன் லெவல் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அவர் ரொம்பவே சீரியஸா இருக்கிறாரு. இப்போ அவருடைய கிரெட்டனைன் லெவல் வெறும் 2.9 தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அப்போ கீதாஞ்சலி எடுத்து வைத்த கேள்வி, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எங்களுக்கு காட்டுங்க. மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். ஃப்ரம் 4.5 இட் ஃபால்ஸ் டவுன் அட் 2.9 வித்தின் couple of hours. எனக்கு அந்த ரிப்போர்ட்டை காட்டுங்க. இல்லை ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் காட்ட முடியும். கீதாஞ்சலி அவர்களுடைய போனை கூட பறித்திருக்கிறார்கள். கீதாஞ்சலி இஸ் சோனம் வாங்சூடைய மனைவி. அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மருத்துவமனையில் நடந்த பிரச்சனை, அதோடைய வீடியோ, அதை தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கேன். வீடியோ நான் போட்டு காட்டுவதற்கு முன்பு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாருங்கள். I am at Safdarjung Hospital in Delhi where Wangchu has been admitted. Nothing should be administered to him orally or intravenous without taking consent from me, his family and his doctors who have been monitoring his health for the last 20 days. டெல்லியின் சப்தர்ஜங் என்கிற மருத்துவமனையில் தான் சோனம் வாங்சுவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் எந்த விதமான ஓரலி அல்ல இன்ஜெக்ஷன் வழியாகவும் அவருக்கு கொடுக்கக்கூடாது. கடந்த 20 நாட்களாக அவருடைய ஃபேமிலி டாக்டர்ஸ், அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், குடும்பத்தினர்கள், நாங்க அவரை கண்காணித்து வருகிறோம். உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அங்க என்ன நடந்தது அதுவும் நீங்க இப்ப பாருங்க. Why you are not letting my phone to be taken up? You understand, sir? Article 32 as a free individual. पहले आप भी समझिए, आई एम ए प्रोफेशनल, मैं मरीज के इलाज So please be professional. बाकी जो चीजें हैं वो एडमिनिस्ट्रेशन की, उनमें This मेरा is a कोई fundamental right. आपका फोन यहाँ रखा जाएगा, मैं फोन नहीं रखने वाला नहीं हूँ, ना मैं रखूंगा, ना मेरा कोई इसमें मतलब है. ठीक है, पुलिस बाहर लगी है, ये मैंने नहीं लगाई. जो भी हुआ है, मेरा जो काम है इलाज I करना, वो मैं need रखूंगा. physical तो आपसे अगर copy उनके बारे में बात or I करेंगे, want मेडिकल digital. बारे में बात करेंगे, मैं कर सकता हूँ. बाकी चीजें आप बात करा सकते Sir, you got him on medical grounds here, Yeah. right? There is nothing else happening. Why are we not allowed to take our phone upstairs? Why are we not getting a digital ये copy of आपको the medical एडमिनिस्ट्रेशन से report? पूछना पड़ेगा. मैं मरीज की We'll हालत के have बारे में to बता vote सकता then for this. You're compelling us or हूँ. मैं केवल उनकी कंडीशन के बारे में बता सकता हूँ, मेडिकल स्टेटस के बारे में. கடந்த 2-3 நாட்களாக ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு, ஒரு பயம், இந்த போராட்டத்தை இவர்கள் உடைத்து விடுவார்கள், சோனம் வாங்சுவை இங்க உட்கார விட மாட்டார்கள் என்கிற இந்த விஷயத்தை நேற்று இரவும் நான் பேசியிருக்கேன். ஏன்னா நேற்று காலையிலிருந்தே இந்த பயம் எங்களுக்கு ஏற்பட்டது. என்னுடைய மற்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் வழியாக நாங்கள் பேசும்போது இந்த விஷயம் நிச்சயமாக 1 நாள் 2 நாளைக்குள்ள இவர்களை தூக்கி விடுவார். ஏன்னா 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர் டு பார்லிமெண்ட் மார்ச் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அதிகாலை 7 மணிக்கு நடந்த அந்த தாண்டவம், அதற்கான காட்சிகள் எல்லாம் நீங்க காலையிலிருந்து பார்க்கிறீர்கள், எங்களுடைய சேனல்ல நீங்க பார்க்கிறீர்கள். போலீஸ் எந்த அளவுல அங்க அத்துமீறி நுழைந்தது என்கிற அந்த காட்சி நீங்க பார்க்க வேண்டும். டெல்லி போலீஸ் அங்க போட்டிருந்த பேரிகேட்ஸ், ஏன்னா காலையில இவருக்கு ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, காலையில அங்க அதிக மக்கள் இருக்க மாட்டார்கள். 9-10 மணிக்கு மேலதான் அங்க கூட்டம் வர தொடங்கும். அதனால் ஒரு 6:45 மணிக்கெல்லாம் போலீஸ் அங்க போகுது. சோனம் வாங்சூ படுத்திருக்காரு, பக்கத்திலே மற்ற 3 உண்ணாவிரத போராளிகள் படுத்திருக்கார்கள். அவர்கள் கை வைத்தது நேரடியாக வெறும் சோனம் வாங்சுவை மட்டும்தான். தில்லுமுல்லு தள்ளுமுள்ளு நடக்கிறது, அங்க அடிதடி நடக்கிறது. அங்க போன உடனே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு டாக்டருடைய யூனிஃபார்ம், டாக்டருடைய வேடம் கட்டி இவர்கள் போயிருக்கிறார்கள். போன உடனேயே அங்க அந்த திரையெல்லாம் போட்டு, பெட்ஷீட் எல்லாம் போட்டு, ட்ரீட்மெண்ட் என்கிற பெயர்ல டெல்லி போலீஸ் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவரை அங்கிருந்து தூக்கி சென்றிருக்கிறார். ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கு. அந்த ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் பிளாட்டையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீதிமன்றத்தில் துஷார் மெஹ்தா என்ன பேசினார் அல்ல, அங்கிருந்த நீதிபதி என்ன பேசினார் பாருங்கள்.
Is there any mechanism in place to check the health condition of this person? Yes, my lord, daily the health checkup is done, and my lord, he is informed and others are informed about the parameters. So, do you have the checkup reports available with you? Yes, my lord, whenever my lord, he has permitted the government doctor to do that, my lord, we I think would be having, but sometimes my lord, some private doctor also come and checks, my lord. No, we are not on the private doctors. I mean, we would like this person to be regularly medically checked up by government doctors. That can be that I can have no objection. And intervene depending on the report of the doctors. If any Yes. medical attention of any sort is required, please intervene immediately. Please, my lord. My lord, Life- whatever the lordships. Life is precious. Certainly, the life of every citizen, every individual is precious. There is no doubt about it. On that legal proposition, I don't dispute. And if your lordships, my lord, so desires, someone can go, my lord, and prepare a report, my lord. Again, whatever medical assistance is required based upon the condition, my lord, as certified by the doctor, should be given, my lord. No, there can be no objection. Thank you. நீதிமன்ற துஷார் மெஹ்தா அவர்கள் பேசியது நீங்க கேட்டீர்கள். என்ன பேசினார்கள்? நீதிபதி கூறக்கூடிய விஷயம், அவருக்கு ஏதாவது ஆபத்தாக தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இன்டர்வெயின் செய்யணும். நீங்க எந்த விதமான மெஷரும் எடுக்க தயாராக, ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நபருடைய உயிர் ரொம்பவே ப்ரீஷியஸ். அதற்கு துஷார் மெஹ்தா, ஆமா சார், நாங்க தயாராக இருக்கிறோம், நாங்க அப்படி ஏதாவது ஆபத்தா இருந்துச்சுன்னா நாங்க டப்புன்னு இன்டர்வெயின் பண்ணி அவரை நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு. இது ஒரு அந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. நவ் கமிங் டு டுடே, இன்னைக்கு காலையில் அதே ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை வைத்து இன்டர்வெயின் செய்ததாக டெல்லி போலீஸ் இவரை தூக்கி சென்றது. ஆனால் எந்த நீதிபதி இன்டர்வெயின் செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அதே நீதிபதி ஏன் அரசாங்கமுடன் போய் பேசக்கூடாது? ஏன் அவருடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்கக்கூடாது? அவருடைய கோரிக்கைகள் தான் என்ன என்கிற விஷயத்தை கூட அந்த நீதிபதி கேட்கலாம். அப்போ இத நாடகமாக பார்க்கிறீர்களா, அல்ல ஒரு சதியாக பார்க்கிறீர்களா, குரோனாலஜியாக பார்க்கிறீர்களா? குரோனாலஜியை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் போய் அவருக்கு சாதகமாக ஒரு ஹைகோர்ட்ல அப்பீல் போடுறாரு. அந்த ஹைகோர்ட் அப்பீலுக்கு சாலிசிட்டர் ஜெனரலே போய் அங்க உட்கார்றாராம் துஷார் மெஹ்தா. எந்த விஷயத்திற்காக அப்பீல் போடப்பட்டதோ அதை பற்றி விசாரிக்காமல் அவருடைய உடல்நிலையை பற்றி கவலை காட்டிய நீதிபதி இன்டர்வெயின் செய்வார்களா என்று கேட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்து 3வது நாள் இதற்கு இடையில இவர்களெல்லாம் போகவில்லை. திடீரென்று டாக்டர்ஸ் வேடத்தில் ஒரு சில சிப்பாய்களை அனுப்பி அங்கிருந்து தூக்கி சென்று அந்த காட்சி. இதற்கு பின்னாடி என்ன? பயம். ஏன்னா இந்த பயம் ஜந்தர் மந்தரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அப்படியே பரவிடுச்சு. முக்கியமாக 3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டர்ல தான் ராஜாவுடைய கோட்டை இருக்கு, மந்திரிகளுடைய கோட்டை இருக்கு, மற்ற கோழைகளுடைய கோட்டையும் இருக்கு. 21 நாட்கள் ஒரு நபர் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அங்க என்ன நடந்தது? அந்த காட்சிகளை இதற்கு மேல் பாருங்கள். அமைதியான முறையில் 21 நாட்கள் ஒரு நபர் இருக்கிறார். 21வது நாள் அதிகாலை அங்க என்ன நடந்தது நீங்க பாருங்க. RAF பர்சனல்ஸ், சிவில் ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ், டெல்லி போலீஸ், இது எல்லாமே திடீரென்று வரும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு எப்படி அவரை தூக்கி சொல்கிறார்கள் நீங்க பாருங்க. இது மட்டுமல்ல, ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஜாயிண்ட் சிபி டெல்லி போலீஸ், டிசிபி கிரைம், அனைத்து நபர்களுமே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதிகாலையில். இது மட்டுமல்ல, நேற்று இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. டெல்லியின் போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா அவரை திடீரென்று நீக்கியிருக்கிறார்கள். இன்னும் 10 மாதம் டெல்லி போலீஸ் கமிஷனருடைய பதவி காலம் இருக்கும் போதே இன்னொரு நபர் அனுராக் குமார் யூடி கேடர் அவர் தூக்கிட்டு வந்திருக்காங்க நேற்று. அவர் வந்த உடனேயே இந்த விஷயம் நடந்தது. அதாவது நேற்று இரவே இந்த
பிளானை செய்து விட்டார்கள். நேற்று இரவே இந்த இடத்துல எப்படி சோனம் வாங்சுவை தூக்கலாம் என்கிற அந்த பிளாட் போடப்பட்டது. அந்த இடத்துல எப்படி இவர்கள் அத்துமீறி புகழ்ந்தார்கள் என்கிற அந்த காட்சியை நீங்க பாருங்க. यहाँ फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं, फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं, यहाँ पे फोर्सफुली आने की कोशिश कर रहे हैं, यहाँ पे ऊपर नहीं, ऊपर नहीं, ऊपर नहीं, ऊपर नहीं, यहाँ फोर्स कर रहे हैं, पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, ये पुलिस वाले फोर्स कर रहे हैं, पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, ये पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, नहीं 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 नहीं, एक मिनट एक मिनट एक मिनट, हाथापाई हो रहा है, हाथापाई हो रहा है, किस नोटिस पे हाथापाई हो रहा है, ये कर रहे हैं लोग. போலீசார்கள் கையில் வாக்கி டாக்கி இருந்தது, போலீஸ் பூட் இருந்தது. சிவில் ட்ரெஸ்ல வந்தா கூட போலீஸா பார்க்க முடியாத, மக்களுக்கு தெரியாத இந்த போலீசார்கள் வந்துவிட்டார்கள் என்பதை அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அறிந்த உடனேயே சோனம் வாங்சுவை ப்ரொடெக்ட் செய்வதற்காக போன அனைத்து நபர்களுக்குமே உதவி கிடைத்தது. டெல்லி போலீஸ் எதற்காக இந்த விஷயத்தை ஏற்கனவே கூறவில்லை, இந்த மாதிரி டிடென்ஷன் செய்வதாக இருந்தாலும் அதற்கான அனுமதியை நீங்க பெற்று வரலாமா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவிட்டிருக்கிறார் டெல்லி போலீஸ். அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சோனம் வாங்சு நேற்று இரவு பேசிய இந்த வார்த்தை நீங்க கேட்கணும். நேற்று இரவு ஒரு 12:15 இருக்கும் அவர் பேசும்போது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் அவர் என்ன பேசினார்னு நீங்க கொஞ்சம் கேளுங்க. जी हाँ, मैं अभी भी ज़िंदा हूँ। 20% लगभग मेरे शरीर का चला गया है। फैट्स के बाद मसल्स गए हैं और उसके बाद ऑर्गन्स जाएंगे, आखिर में दिमाग यानी कि ब्रेन। अभी वो नौबत नहीं आई है। आज 20वां दिन ख़त्म हो रहा है। चलिए मैं साबित करता हूँ कि मेरा दिमाग अभी भी ठीक है। यहाँ बहुत से लोग हमसे पूछते हैं क्या इस आंदोलन से जवाबदेही आएगी, क्या शिक्षा मंत्री इस्तीफा देंगे आप लोगों के इस आंदोलन से। என்னுடைய உடல்ல இருந்து ஒரு 20% போயிருக்கு. நானே உணர்றேன். 20% தண்ணி, ஃபேட், சதை எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனா நான் தைரியமா இருக்கேன். என்னுடைய ஸ்பிரிட் அப்படியே தைரியமாக இருக்கு. அதனால் என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து மற்ற உடம்பு பாகங்களை பாதிக்கும். கடைசியில பிரெயினை போய் தாக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய பிரெயின் நல்லா தான் வேலை பார்க்குது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த பிரெயின் வேலை பார்க்கும் என்று தெரியல. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ராஜாவிற்கு வந்த அடுத்த பயம் 2 நாட்களாக சோனம் வாங்சுக்கு குவிந்த அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இந்த மேடையில் போய் சோனம் வாங்சுக்கு ஆதரவாக களமிறக்கி, சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனா உத்தவ் டாக்கரேவாக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து நபர்களுமே அங்க வந்து குவிந்த அனைத்தையுமே பார்த்து மகாராஜா பயந்து போனார். இப்போ தன்னுடைய சிப்பாய்க்கு ஒரு ஆர்டர். சிப்பாயும் கேட்டுக்கொண்டு இப்போ மக்கள் மீது போடணும். அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம், தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம், பெட்ஷீட்ல சுத்தி தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் பேசக்கூடிய வார்த்தை, as per orders of Honorable High Court on the expert medical advice due to deteriorating health condition of Shri Sonam Wangchuk, he has been shifted to hospital for essential medical care. டெல்லி ஹைகோர்ட்டுடைய உத்தரவுப்படி நாங்க சோனம் வாங்சு அவர்களுடைய ஹெல்த் மெடிக்கல் கண்டிஷனை சரிபார்ப்பதற்காக அவரை கூட்டி சென்றிருக்கிறோம். இதை நாங்க செய்து கொண்டிருக்கும் போது, அது ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை நம்பி மதித்து இந்த வேலையை நாங்க பார்க்கும்போது அங்களுடைய ப்ரொடெஸ்டர்ஸ்கள் எங்களை வேலை பார்க்காம தடுத்தார்கள். ஆனால் கூட நாங்கள் ரொம்பவே சேஃபாக அவரை கூட்டி வந்தோம். டெல்லி போலீஸுடைய இந்த கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? நிச்சயமாக சோனம் வாங்சு அவர்களுடைய உடல்நிலை மிக மோசமாக போய்
ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஆட்சியில் இருக்கக்கூடிய, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராவது சோனம் வாங்சுவை இந்த 21 நாட்களில் போய் சந்தித்து, சரி உங்களுடைய கோரிக்கை தான் என்ன, தர்மேந்திர பிரதானை நீக்கலாம் நீக்க வேண்டாம், அது வேற விஷயம். ஆனால் பிரச்சனை என்ன, கோரிக்கை என்ன, அதையாவது இவர்கள் கேட்டார்களா? there is no dialogue. இந்த புத்தகம் டயலாக் எடுத்து காட்டுகிறது. உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கருத்தை சபையில நீங்க எடுத்து வைக்கணும். உங்களுடைய கருத்தை வையுங்கள், என்னுடைய கருத்தை கேளுங்கள், 2 பேருமே சமமாக சமாதானமாக ஏதாவது ஒரு வழி எடுக்கலாம். அதுதான் இந்த புத்தகம் எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய அந்த அதிகாரம். நீட் பேப்பர் லீக்கை வைத்து, சிபிஎஸ்இ பேப்பர் லீக்கை வைத்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நடந்த 93க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்கை வைத்து 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு பின்பு 22 லட்சம் மாணவர்கள் வெறும் நீட் பரீட்சையை எழுதி மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற அட்டூழியமான, இது போன்ற அராஜகமான செயலை செய்த தர்மேந்திர பிரதான் இதுவரை வாயை திறந்தார். அதே பதவியில் இருக்கிறார். இந்த புத்தகம் அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. தட்டி கேளுங்க, நீங்க தான் ராஜா, டெமோக்ரஸி இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. இது இவர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவர்கள் தானே ராஜா, இவர் தானே மகாராஜா. பிரஜை எப்படி ராஜாவாக மாறும்? பிரஜை எப்படி நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டில் இந்த புத்தகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் அபிஜித் தீப்கோட 2 வீடியோக்களை நான் போட்டு காட்டுகிறேன். அதாவது இந்த டிடென்ஷன் நடந்த உடனேயே அபிஜித் தீப்கே வெளிவந்து பேசிய இந்த வார்த்தை. दिल्ली पुलिस ने सोनम सर को जंतर मंतर से उठा लिया है। यहाँ पर बच्चों पर भी लाठीचार्ज किया है। मैं अभी अपने दोस्त के घर गया था फ्रेश होने, तो मुझे वहां पर भी पुलिस ने मार कर रोक रखा था, डिटेंशन में रख रखा था। और सोनम सर को उठाने के बाद इन लोगों ने मुझे अभी छोड़ दिया, और लेकिन अभी भी जंतर मंतर में हमें घुसने नहीं दे रहे। तो देश भर में जितने भी लोग ये वीडियो देख रहे हैं, मैं उनसे अपील करता हूँ, शांतिपूर्ण प्रदर्शन आज हमें पूरे देश में करना होगा सोनम सर के समर्थन में। इन्होंने फोर्सफुली सोनम सर को उठाया, मेरे साथ मारपीट की है, यहाँ पर जितने सारे स्टूडेंट्स हैं उन पर भी लाठीचार्ज किया है। तो मेरी सभी से अपील है, पूरे देश भर में अपने अपने एरिया में प्रोटेस्ट करिए, और कहीं से भी कोई नियम ना तोड़े, हमें पीसफुली करना है और हमें जवाब देना है कि ये तानाशाही हम बर्दाश्त नहीं करेंगे। स्टूडेंट्स के साथ जो मारपीट हुई है वो हम बर्दाश्त नहीं करेंगे। और जो सोनम सर के साथ किया है, 20 दिनों से वो इंसान भूखा था, उसको फोर्सफुली पुलिस ने उठाकर जेल में पुलिस ने उठा लिया है। भी लोग देश में ये देख रहे हैं, मैं देश में जितने भी लोग देख रहे हैं, उनसे अपील करता हूँ, उनके हाथ जोड़ो, रिक्वेस्ट करता हूँ। 1 महीना हम यहाँ पर बैठे थे, सोनम वांगचुक ने अपनी जान दांव पर लगा दी थी, उनको भी जबरदस्ती घसीट कर लेकर गई है दिल्ली पुलिस के हाथ में। हमें भी मारा गया, मारा गया है। तो इस देश की जनता को सड़कों पर उतरना पड़ेगा, इस देश की जनता को सोनम सर के लिए सड़कों पर आना पड़ेगा। முதல் முறை கிடையாது இந்த நாட்டு அரசாங்கம் இப்படி செயல்பட்டு. பெண் வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள், அவர்களை இப்படித்தான் தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள். ஜெகதீஷ் சிங் தெலிவால் அவரும் வேளாண் சட்ட போராட்டத்திற்கு எதிராக உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பவும் இப்படித்தான். ஜிடி அகர்வால் கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக அவர் போராடிய விஷயம், கடைசியில் அவர் இறந்து போனார். அப்போ இது முதல் முறை கிடையாது. இது போன்ற வேலையை தான் இந்த நாட்டு மகாராஜா அண்ட் டீம் பார்த்து சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் சோனம் வாங்சுவை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள், எந்த அளவில் சோனம் வாங்சுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். சோனம் வாங்சுடைய மனைவி நேரடியாக சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து ஒரு சில கேள்விகள் எடுத்து வைத்திருக்கிறார். எப்படி கிரிட்னைன் லெவல் 4.5 ஆக இருந்தது, ஓவர் நைட் 2.9 ஆக மாறியது. எங்களுக்கு இந்த மருத்துவமனை மீது நம்பிக்கை கிடையாது, நாங்கள் இவரை இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் செய்ய பார்க்கிறோம், ஆனால் இவர்கள் எங்களை ஷிஃப்ட் செய்ய விட மாட்டேங்கிறார். 2வது, இது சப்தர்ஜங் மருத்துவமனை கிடையாது, இது சப்தர்ஜங் ஜெயிலாக மாறி இருக்கிறது. அவருடைய அந்த ஃப்ளோர் கம்ப்ளீட்டாகவே டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் எடுத்து யாரையுமே உள்ள விட மறுத்து வருகிறார்கள். வெறும் அவருடைய மனைவி மட்டும் தான் அங்க போய் வரலாமா, அதுவும் எந்த போனும் எடுத்துட்டு போகக்கூடாது, எந்த ரிப்போர்ட்டும் அவர் கொடுக்க மாட்டார்கள். நீங்களே கேளுங்க.
Mrs. Gitanjali Angmo is with me right now. She's just visited Mr. Sonam Wangchuk at Safdarjung Hospital. Ma'am, what is his status currently? What are the doctors telling you? The report of last evening, 4:15 की जो रिपोर्ट थी उसमें सब नॉर्मल था. पोटेशियम भी 4.3 था. अभी भी ही लुक्स फाइन, बट यहाँ जो रिपोर्ट सुबह की गई है उसमें कहा जा रहा है कि पोटेशियम 2.9 है, जो कि लाइफ थ्रेटनिंग होता है. சுதந்திர இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், எந்த போராட்டம் வழியாக நாம் அனைவருக்கும் சுதந்திரம் கிடைத்ததோ அதே வழியில் ஒரு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டத்தை பார்த்து பயந்து போன ஒரு மகாராஜாவின் அராஜகத்தை இன்னைக்கு நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகமே பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. இந்த மகாராஜாவுடைய காலகட்டம் முடிந்து விட்டது. சேரை காலி செய்யுங்கள், அடுத்த ஒரு நபருக்கு வழிவிடும். ஏன்னா உங்களால் இந்த நாட்டை ஆள முடியாது, உங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது. இந்த நாட்டுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டுடைய அதிகாரத்தை, உரிமைகளை அனைத்தையுமே பறித்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க இந்த நாட்டு மக்கள் இதற்கு மேல் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். நீங்க ஒரு சோனம் வாக்சுவை கைது செய்யலாம், தூக்கி செல்லலாம். ஆனால் அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் அதே சோனம் வாக்சு வேடத்தில் அங்காங்கே உட்கார போறார்கள். ஆங்காங்கே உண்ணாவிரத போராட்டங்கள் துவங்க போகிறது. எத்தனை பேரை கைது செய்வீர்கள்? எத்தனை பேரை மிரட்ட பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.